கேள்வி பார்வையாளர்கள் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் கேசவ். வணக்கம். திமுகவினுடைய அந்த இளைஞரணி மீட்டிங், வடக்கு மண்டல மீட்டிங் தமிழ்நாட்டை தாண்டி டெல்லி அரசியல் வரைக்கும் எதிரொலிக்கிறத நம்ம பார்க்க முடியாது. குறிப்பா பார்த்தோம்னா நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தோம்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நேரடியாக ஒன்றிய பாஜக அரசு அமித்ஷா மோடி அவர்களுக்கே சவால் விடக்கூடிய வகையில இந்த ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட இது ஒரு கொள்கை உள்ள கூட்டம்ன்ற மாதிரியான பல்வேறு கருத்துக்களை வச்சு தாவேகா விஜய் அவர்கள் மறைமுகமாக பல்வேறு தாக்குதலாம் நடத்திருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? சிறப்பான ஒரு கூட்டம், மாபெரும் எழுச்சி, இளைஞர்கள் திமுக கூடிய இளம் தலைமையினர் கூடிய ஒரு கூட்டம். திருவண்ணாமலையில மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வெற்றி அந்த கூட்டம், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா இந்த கூட்டத்தை பார்த்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இது மாதிரி இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமான்ற லெவல்ல கூட்டம். ஓகே, பல லட்சம் பேர் திரண்டிருக்காங்க. பிரம்மாண்டமான வெற்றி. முதலமைச்சருடைய உரைகள், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய உரை சிறப்பான உரை. அந்த நிகழ்ச்சியில அருமையான பேச்சு. எல்லா திமுக நிர்வாகிகளுமே ரொம்ப அருமையா பேசியிருந்தாங்க. அதான் கருத்தியல் பேச்சு, கொள்கை பேச்சு, தத்துவ பேச்சு. நம்ம எதிரி யார், எதிரியை நாம் எப்படி வீழ்த்த போகிறோம், நம் பலம் என்ன அப்படின்னு பிரகடனப்படுத்திட்டாங்க. திமுக வெற்றி அடையும். ஓகே, டெல்லிக்கு எப்பவுமே தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். முதலமைச்சரே சொல்றாரு, என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டீங்களே. அப்ப அவ்வளவு அழகா அந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. முதல்ல திமுக இளைஞரணிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே, வடக்கு மண்டல திமுக என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே, அப்ப இவங்க என்னன்னா, இதை பார்த்து இந்த சங்கி பாஜக, RSS, இந்த அதிமுக சங்கி கும்பல், பார்ப்பனிய கும்பல், சங் பரிவார் கும்பல், இந்த பி டீம் இருக்காங்க பாருங்க, பிஜேபி RSS பி டீம், தாவேகா தக்கூரி விஜய், சைமன் செபஸ்டியன் சீமான், நாம் தமிழர் கட்சி, இந்த தக்கூரிகள்லாம் இதை பார்த்துட்டு அவங்க சொல்றாங்க பாருங்க, நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம்னு. அதான் சிரிப்பா இருக்கு, நமக்கு கேவலமா இருக்கு இதை பாக்குறப்ப. தோழர், இந்த கூட்டம் என்பதே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய எழுச்சியை திமுக மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. திமுக தொண்டர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. கூட்டணி கட்சி, இந்தியா கூட்டணி கட்சியினர் மத்தியில் ஏற்பட்டிருக்கு. பிசிக கிட்ட கூட எழுச்சி ஏற்பட்டிருக்கு. இந்த கூட்டத்தால மிகப்பெரிய உத்வேகத்தை பெற்றிருக்கிறார்கள் திமுக தொண்டர்கள், திமுக கட்சியினர், திமுக ஆதரவாளர்கள் அனைவருமே. இப்ப நானே பெரிய உத்வேகம், பெரிய புத்துணர்ச்சி பெற்றிருக்கிறேன் இந்த கூட்டத்து மூலியமா. அந்த கூட்டம் தான் திமுகவோட பலம். நீ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம படித்துக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, திமுகவோட பூத் கமிட்டி பலம் என்னன்னு உனக்கு தெரியுமா? திமுகவோட தொண்டர் பலம் என்னன்னு உனக்கு தெரியுமா? திமுகவுடைய வட்ட செயலாளர், கிளை செயலாளர், திமுகவுடைய அடிமட்ட தொண்டை, ஒவ்வொரு மாவட்டம், ஒவ்வொரு கிராமங்கள், ஒவ்வொரு தொகுதிகள்ல எவ்வளவு பலமா இருக்குன்ற அந்த இது உங்களுக்கு தெரியுமா? திமுக உட்கட்டமைப்பு எவ்வளவு பலமானதுன்னு உங்களுக்கு தெரியுமா? திமுகவோட மாவட்ட செயலாளர்கள் எந்த லெவலில் ஒர்க் பண்ணுவாங்க, கோஆர்டினேஷனா எப்படி தொண்டர்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்கன்னு தெரியுமா? திமுக அமைச்சர்கள், எம்பிக்கள், திமுக நிர்வாகிகள் எப்படிப்பட்ட ஒரு ஒர்க் பண்ணக்கூடியவங்க அப்படின்லாம் இவங்களுக்கு தெரியாது. நீங்க பாருங்க, இது மாதிரி இன்னும் பல கூட்டங்களை திமுக நடத்தும், வரக்கூடிய காலங்களில் நடத்தும். முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அதை தலைமை தாங்கி நடத்துவார்கள், பேசுவார்கள். இன்னும் திமுக பலம் பெறும். இதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் ஆரம்பத்திலிருந்து. இன்னும் போக போக இந்த எலெக்ஷன் டேட் நெருங்க இன்னும் திமுக பலம் பெறும். திமுக எழுச்சி பெறும். திமுக உறுதியாக 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 2026 மாபெரும் வெற்றியை பெறும். அது எந்த மாற்றத்தும் கிடையாது. இவங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப திமுக இந்த லெவலுக்கு ஏன் பலமா ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, அடிமட்ட தொண்டன்ல இருந்து பூத் கமிட்டியில கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தமிழ்நாடு 70,000 பூத் இருக்கு. 70,000 பூத், 70 பூத்துல 70,000 பூத். பாஜக 70 பூத்துல தான் ஆள் இருக்கேன். அதிமுக இப்ப பல ஃபேக்ஷன் 8 ஃபேக்ஷன் உடஞ்சு கிடக்காங்க. பல பூத்துக்கு ஆள் கிடையாது. அதிமுக கிடையாது நான் சொல்றேன். அதிகமான தொண்டர் பலம் இருக்குது திமுக. பல கோடி தொண்டர்கள் இருக்கேன் திமுக. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவு பலங்களை வச்சுட்டு திமுக தேர்தலை எதிர்கொள்ளுது. அதோட ஓட் பேங்க் எவ்வளவு இருக்குன்னு கேளுங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 68%. இப்ப நான் என்னுடைய கால்குலேஷன் படி 70% வரை இப்ப திமுக தொட்டிருக்கு. ஓட் பேங்க் கண்டிப்பா இருக்கு, கன்சாலிடேட்டா இருக்கு திமுக ஆதரவா, இந்தியா கூட்டணிக்கு ஆதரவா. விடுதலை கட்சி, CPM, CPI, காங்கிரஸ் எல்லாரும் சேர்த்து சொல்றேன் நான். பொதுவான வாக்காளர்களே அவங்களை பக்கம் நோக்கி பொதுவான வாக்காளர்கள் திமுக நோக்கி தான் வந்துட்டாங்க. ஏன்னா தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு, திமுகவும் முதலமைச்சர் MK ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தான் தமிழகத்தை பாதுகாக்க முடியும் அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள். எல்லா ஜாதி மக்களும் திமுக தான் நிக்கிறான். எல்லா மதத்தை சேர்ந்தும் திமுக, இந்துக்கள் திமுக தான் நிக்கிறான், முஸ்லீமும் திமுக தான் நிக்கிறான், கிறிஸ்டியனும் திமுக தான் நிக்கிறான், பட்டியல் சமூகம் திமுகவோட, பிற்படுத்தப்பட்ட சமூகம் திமுகவோட, பெண்கள், மாணவர்கள், இளைஞர்கள், முதல் தலைமுறை ஓட்டர்கள் எல்லா திமுக தான் நிக்கிறாங்க. இதுக்கு மேல வேற என்ன பலம் வேணும் நீங்க சொல்லுங்க. நம்ம இதுக்கு மேல விளக்கம் கொடுக்க முடியாது. இந்த அணில் குஞ்சுகள், தக்குரி கூட்டம், சங்கி கூட்டம், இந்த 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 தம்பிகள் இருக்காங்க பாருங்க, இந்த சைமன் செபஸ்டியன், இந்த விஜய், இந்த எடப்பாடி பழனிசாமி, இந்த நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை கும்பல், பாஜக, RSS, மோடி, அமித்ஷா கும்பலுக்கு அறிவு இருக்கு, அறிவு இல்லையா? இதுக்கு மேல விளக்கம் சொல்ல முடியாது.
அவங்க பலம் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது, வெற்றி என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. எவனால இதை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இவங்க சதிகள் பண்றாங்க. இது அதான் முதலமைச்சர் அழகா பேசியிருக்காரு நிகழ்ச்சியில, எல்லாத்தையும் பேசிட்டாரு, ஓப்பனா பேசிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி எப்படிப்பட்ட அடிமையா இருக்கிறாரு, பாஜக RSS தமிழக விரோத சட்டங்கள் எப்படி எப்படிலாம் தமிழ்நாட்டு குடைச்சல் கொடுக்குது, பிரச்சனை கொடுக்குது, SIR என்பது எவ்வளவு பெரிய சதி, எவ்வளவு விஷயங்கள் இந்த முதலமைச்சர் அழகா பேசியிருக்காரு. மிக முக்கியமா பார்த்தோம்னா அந்த வதந்திகளை பத்தியும் பேசியிருந்தாரு. நம்ம வந்து நல்லதை வந்து பரப்பணும், எதிரணியினர் வந்து வதந்தியை வந்து ரொம்ப பரப்புறான்னு ஒரு கருத்தை வைக்கிறாங்க. நீங்க ஐடிவிங்க இருக்குல்ல, அதிமுக ஐடிவிங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், பிஜேபி ஐடிவிங்க, நாம் தமிழர் கட்சி ஐடிவிங்க, இந்த வெர்ச்சுவல் வாரியர் தக்குரி பெற்றிராம பாருங்க தாவேகா கட்சியில, இவங்க ஐடிவிங்க எடுத்து பாருங்க. அவ்வளவு பொய், அவ்வளவு வன்மம், அவ்வளவு கேவலமான வார்த்தைகள், கீழ்த்தரமான பேச்சு, குடும்பத்தை இழுத்து பேசுறது, மிகவும் கேவலமா நடந்துக்குவாங்க. கீழ்த்தரமா சில்லற பயன் வாங்கல, சல்லி பயன் வாங்கல, கேவலமானவன் ஒருத்தன் ஊர்ல இருப்பேன், அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் இருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு பேச்சு தான் அவங்க பேசுவாங்க. அவங்க நாகரிகமா பேச தெரியாது. நம்ம ஏதாவது பேசிட்டு நம்ம குடும்பத்தை பேசுவாங்க, நம்ம பொண்டாட்டி பிள்ளையில பேசுவாங்க, நம்ம அப்பா அம்மாவை பேசுவாங்க. இவங்க அப்படித்தான் பேசுறாங்க. இவங்க குடும்பத்தை இழுக்கிறது, காதலி இழுக்கிறது, பிள்ளைகள் இழுத்து பேசுறது, கீழ்த்தரமா கெட்ட கெட்ட வார்த்தையா திட்டுவாங்க. இவங்க எல்லாமே அப்படிதான் இருக்காங்க. திமுக ஐடிவிங், திமுகவுடைய பேஜஸ், ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின், ஃபேஸ்புக் எல்லாத்துலயும் இருக்காங்க. திமுக வாட்ஸ்அப் குரூப் கூட இருக்கு. ஓகே, அங்க எங்கேயாவது அநாகரிகமா அவங்க பேசி பார்த்துருக்கீங்களா? ஜனநாயகத்துக்கு அப்பாற்பட்டு கொச்சையா பச்சையா உங்களுடைய குடும்பத்தையோ உங்க ஃபேமிலி இழுத்து பேசி பார்த்துருக்கீங்களா? உங்களை தனி விமர்சனம் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா, கருத்தியல் ரீதியான, தத்துவ ரீதியான தனி விமர்சனங்களை பண்ணுவாங்க. நீங்க செய்யற பிழைகளை சுட்டி காமிப்பாங்க. ஓகே, நீங்க செய்யற தவறுகளை சுட்டி காமிப்பாங்க. எங்கேயாவது திமுக அநாகரிகமா ஐடிவிங் நடந்து பார்த்துருக்கீங்களா? நீங்க திமுக ஐடிவிங் போய் கமெண்ட் கூட செக் பண்ணுங்க, எல்லாத்தையும் நீங்க செக் பண்ணுங்க, போஸ்ட்ல இருந்து எல்லாம் செக் பண்ணுங்க. அது அறிவு சார்ந்த பதிவா தான் இருக்கும், தத்துவம் சார்ந்த, கொள்கை சார்ந்த பதிவா இருக்கும், அரசியல் செய்யற பதிவா தான் இருக்கும். இவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. வதந்திய பரப்புவாங்க, பொய்ய பரப்புவாங்க, ஃபேக் நியூஸ்லாம் அசால்ட்டா பரப்புவாங்க. விடிய விடிய எதே வேலையா வச்சு விடிய வேலையா அதுதான். போலி ஐடியில வருவாங்க தோல. திமுக நிர்வாகம் எவனா போலி ஐடியில வருவோமா? நம்ம சொல்லுங்க, நீங்க திமுக, நம்மளாம் திமுக ஆதரவாளர்கள், இந்தியா கூட்டணி ஆதரவாளர்கள். நம்ம எங்கேயாவது ஒரே நபர் 10 ஐடி வச்சிருப்போமா? அதுல வந்து கமெண்ட் போடுறது, லைக் போடுறது, அந்த லைக் 500 வந்ததுக்கு அப்புறம் இவங்களே நினைச்சுக்கிறது. ஒருத்தரே 500 ஐடி வச்சிருப்பான். திமுக பண்றாங்க அந்த மாதிரி. திமுக எத்தனை அணி இருக்கு? எந்த அணி? நீங்க திமுக ஐடிவிங் மட்டும் வேண்டாம், திமுக பல அணிகள் இருக்குல்ல, மாணவர் அணி, இளைஞர் அணி, அந்த அணி, இந்த அணி, அயலக அணி இருக்கு, இலக்கிய அணி இருக்கு, கல்வி அணி இருக்குல்ல, எல்லா அணியும் நீங்க போய் பாருங்க. எங்கேயாவது அநாகரிகமான பதிவு அவங்க ஏதாவது போட்டிருக்காங்களா? நீங்க மூட்டையே அந்த பொய்களையே வச்சிருப்பாங்க. பொய்யை உருவாக்கிட்டே இருப்பாங்க. வச்சிருக்கிறது மேட்டர் இல்ல, குடோன்ல பருத்தி மூட்டை குடோன்ல இருக்குன்ற மாதிரி அது மேட்டர் கிடையாது. நீங்க பொய்யை வந்து டெய்லி இன்வென்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க, உற்பத்தி பண்ணுவாங்க. பொய் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி தான் இவங்க எல்லாருமே. இது எல்லாருமே நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், தாவேகாவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், பாஜக, RSS அதுல எக்ஸ்ட்ரீம் அவங்க PhD வாங்கிட்டாங்க. அதுல ஃபேக் நியூஸ் பரப்புறதுல கட்சி கொள்கையிலே பரப்ப மாட்டாங்க, எதிர்கட்சியை திட்டிகிட்டே இருக்காங்க. இப்ப திமுக அப்படி கிடையாது. அதுதான் சொல்றேன், மக்கள் எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். யார் உண்மை, யார் பொய், யார் ஃபேக், யார் ரியல், மக்கள் தெரியும். மக்கள் திமுக தான் ஓட்டு பண்ணுவாங்க, மக்கள் திமுக தான் விரும்புறான். இன்னைக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அப்ரோச் எப்படி இருக்கு ஒவ்வொரு விஷயத்துலயுமே? திருப்பரங்குன்ற மேட்டர்ல எப்படி இருக்கு அப்ரோச்? இன்னைக்கு உதயநிதி எப்படி இறங்கி களமாடுறாரு களத்துல, எப்படி வேலை செய்யறாரு களத்துல? இது வந்துதான், இதுதான் மக்கள் விரும்புறான். மக்கள் இதைத்தான் விரும்புறான். கொள்கையை விரும்புறான், தத்துவத்தை விரும்புறான், செயலை விரும்புறான், ஆட்சி நிர்வாகத்தை விரும்புறான். சொன்னதை செய்யறாங்க, செய்யறதை சொல்றாங்க. இப்படிப்பட்ட ஆட்சியை தான் மக்கள் விரும்புறாங்க. அதனால வந்து இவங்க வந்து என்னன்னா, இப்ப நேத்து நடந்தது வந்து பெரிய அதிர்ச்சி. பாஜக, RSS சங்கி கும்பல், அதிமுகக்கு, நாம் தமிழர் கட்சி தம்பிகள், தாவேகா, விஜய் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அலறாங்க. நேத்து ஏன்டா இப்படி ஒரு கூட்டத்தை திருவண்ணாமலை கூட்டிட்டாங்க? நீங்க பாத்தீங்க அந்த கூட்டத்தை எழுச்சி, நீங்க பாத்திருப்பீங்க ட்ரோன் காட்சியில, நீங்க பாருங்க, போட்டு கூட விடுங்க அந்த வீடியோல. அவ்வளவு லட்சம் பேர் கூட்டியிருக்காங்க திருவண்ணாமலை. அது உணர்வு பூர்வமா கூட்டியிருக்காங்க, காசு கொடுத்து கூப்பிடல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 300 ரூபா கொடுத்தலாம் கூப்பிடல திமுக. 500 ரூபா கொடுத்து வாங்கடா, வந்து கலந்துக்கிட்டு போங்கடா, பிரியாணி சாப்பிட்டு போங்க, குவார்டர் வாங்கிட்டு போங்கன்னு சொல்லலாம் திமுக. உணர்வு பூர்வமா கட்சி கொள்கையை ஏற்று, கட்சி தலைமையின் மீது பற்று கொண்டு கட்சி தொண்டை கூட்டிருங்க. அதுதான் திமுக நம்ம சொல்றோம். ஆனா இன்னைக்கு திமுக தான் தமிழ்நாட்டை பாதுகாக்குது. இல்ல என்ன சொல்றாருன்னா, அமித்ஷா அவர் என்ன சொல்றாங்க, அடுத்த டார்கெட்டே தமிழ்நாடுன்னு ஒரு கருத்தை வைக்கிறாரு. ஒரு புறம் விஜய், இன்னொரு புறம் சீமா, அமித்ஷா. எப்படி பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி? என்னன்னா வந்து அமித்ஷா என்ன சொல்றாருன்னா, ஸ்டாலின் அவர்களே, மம்தா அவர்களே பாதுகாப்பா இருங்க, எச்சரிக்கை உங்களுக்கு, அடுத்து எங்க டார்கெட் வெஸ்ட் பெங்கால், தமிழ்நாடு தான். இப்படிதான் சொன்னா, நீங்க இப்படி சொல்லக்கூடாது. அவர் சொன்ன ஸ்டைல நான் சொல்றேன். மம்தா ஸ்டாலின் கேர்ஃபுல்லாரு, அடுத்து தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் தான் ஆட்டையை போட போறோம், இதான் அர்த்தம். அவர் சொன்னதோட ஸ்டைல நான் சொல்றேன், உண்மையை சொல்றேன். அவங்க வந்து பீகார்ல திருடிட்டாங்க, SIR வச்சு பல மோசடிகள் பண்ணி திருடினாங்க, ஆட்டையை போட்டாங்க பீகாரை. நேர்மையா ஜெயிக்கல, அது நேர்மையான ஆட்சி கிடையாது, திருட்டு ஆட்சி. மக்களையும் எலெக்ஷனையும் ஆட்டையை போட்டாங்க.
இப்ப அதான் அமித்ஷா என்ன சொல்றாருன்னா, பீகாரை திருடி முடிச்சிட்டோம், அடுத்து நாங்க தமிழ்நாட்டை வெஸ்ட் பெங்காலையும் திருட வரோம், அலர்ட்டா இருங்கடா அப்படின்னு சொல்றாரு. இப்ப எல்லா திருடனும் பாத்தீங்கன்னா நைட்டு திடீர்னு 12:30 மணிக்கு பூந்துருவேன் வீட்டுக்குள்ள. இவன் எப்படின்னா திருடங்களே வித்தியாசமானவங்க, சொல்லிடுவாங்க உன்ட்ட 12:30 மணிக்கு வர்றோம், கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. இப்ப அதுதான் சொல்றான், 2026 வர்றோம்ப்பா, கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்கப்பா. இப்ப அதான் நம்ம என்ன பண்ணணும்னா, திருடே வரான் சொம்ப கொண்டு ஒளிச்சு வைன்ற மாதிரி தான் நம்ம ரெடியா இருக்கணும். இப்ப அதான் நடக்க போகுது. இப்ப அவங்களுக்கு என்னன்னா, தமிழ்நாட்டை வெஸ்ட் பெங்கால திருடணும் முயற்சி பண்றாங்க. 2026 வெஸ்ட் பெங்கால திருடணும், 2031 தமிழ்நாடு திருடணும், 2026 அட்லீஸ்ட் ஒரு 40 சீட்டு திருடணும். ஓகே, மொத்தமா திருடா கண்டுபிடிச்சிருவோம். அதனால இப்ப 40 சீட்டை திருட பாக்குறாங்க. இதை திமுக முறியடிக்கும், தமிழக மக்கள் முறியடிப்பார்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், திமுக நிர்வாகிகள், திமுக தொண்டர்கள் முறியடிப்பார்கள். முதலமைச்சர் சொன்ன மாதிரிதான், திமுக கடைசி தொண்டன் இருக்கும் வரை தமிழ்நாட்டை நாங்கள் பாதுகாப்போம், திமுகவை பாதுகாப்போம், தமிழர்களுடைய உரிமைகளை பாதுகாப்போம், தமிழை பாதுகாப்போம், தமிழ் மண்ணை பாதுகாப்போம் சொன்ன மாதிரி திமுக இருக்கும் வரை எவனாலையும் தமிழ்நாட்டை அழிக்க முடியாது, தமிழ்நாடு மேல கை வைக்க முடியாது. பாஜக RSS சங்கி கும்பல் அடித்து ஓட பார்ப்பனிய கும்பல் அடித்து ஓட விரட்டப்படும் தமிழ்நாடு. நன்றி. நன்றி.